30% பேர் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் கிரேவிங்ஸோட இருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஃப்ரைட் ரைஸில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அஜினோமோட்டோ அளவுக்கு அதிகமாக அவங்க சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனையே வருது. இருதய கோளாறுகள் வரத்துக்கு, ஸோ வயிறு அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னாவே இந்த டோட்டல் சிஸ்டமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். வீட்டில் நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜங்க் டயட் சீரீஸில் 2வது வாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஊரில் 30% பேர் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் கிரேவிங்ஸோடு இருக்காங்க. என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்டே வந்து, மேடம் நான் வந்து கிரேவிங்ஸ்க்காக நிறைய ஃப்ரைட் ரைஸ் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சிலர் வந்து உண்மையை ஒத்துக்குவாங்க. எத்தனை நாள் சொல்லிக்கலாம், வாரத்துக்கு 3-4 நாள் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு எப்பயாவது தான் மேடம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் அப்படின்வாங்க. அந்த எப்பயாவது அப்படிங்கிறது எத்தனை தடவை மேடம் சாப்பிட்றீங்க, வாரத்துக்கு எத்தனை நாள் சாப்பிட்றீங்க, மாதத்துக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க அப்படின்னு திரும்பி ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை வந்து கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற அந்த மோகம் வந்து இருக்குது. உண்மையாலுமே இந்த ஃப்ரைட் ரைஸில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதில் அவங்க சேர்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சாசஸ், அந்த சால்ட்டி, அந்த யூஸ் பண்ண ஆயில திரும்பி யூஸ் பண்ணி அந்த ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணுறது, அந்த டேஸ்ட்டுக்காகவும் அதில் வரக்கூடிய அந்த கலரிங்காகவும் அதில் வரக்கூடிய அந்த கிரீசி ஸ்ட்ரக்சருக்காகவும் அதில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களுமே வந்து நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். முக்கியமாக அதில் சேர்க்கக்கூடிய உப்பு, அந்த சால்ட்டுக்காகவும் அந்த சாசஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாமல் எம்எஸ்ஜி, முக்கியமான வந்து அஜினோமோட்டோ அளவுக்கு அதிகமாக அவங்க சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனையே வருது. இது வந்து வெயிட் கெயின் மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப மைன்யூட்டாக போயிட்டு நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இருதய கோளாறுகள் வரத்துக்கு, இந்த இயர்லி டைமில் இந்த 30களில் வரக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற பிரச்சனை வருது இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அதை லாங் டர்மாக அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். அவங்களோட டயட் பிளான், அவங்களோட என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்களோட ஒர்க் நேச்சர் என்னங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணும்போது தான் உண்மையான விஷயமே என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவங்க அதில் எக்ஸசிவாக சேர்க்கக்கூடிய அந்த சாஸஸ், சோயா சாஸாக இருக்கட்டும், அந்த கலரிங்காக சேர்க்கக்கூடிய ரெட் சாஸாக இருக்கட்டும், ஒரு க்ரீன் சாஸாக இருக்கட்டும், அந்த சாஸோடு சேர்த்து அந்த எண்ணெயும் சேர்க்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த ஃப்ரைட் ரைஸ் தான். முக்கியமாக கடையில் போய் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் டு அவர் ஹெல்த். ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்மளோட வயிறு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாவே நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புல வயிறு தான் வந்து 2வது மூளை, அவர் ஜிஐ ட்ராக் தான் வந்து செகண்ட் பிரெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ வயிறு அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னாவே இந்த டோட்டல் சிஸ்டமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். டோட்டல் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும்போது அதுலேருந்து 1 by 1 என்ன ஆகும், அடுத்தடுத்த நோய்கள் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கே தெரியாமல் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கும். நம்ம ரிப்பீட்டடாக அதை சாப்பிடும்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அது எப்படியெல்லாம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம், வீட்டில் நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். அந்த ரைஸுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரௌன் ரைஸையோ இல்லை ஒரு ஹோல் கிரெயின்ஸையோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நார்மல் ஒயிட் ரைஸு அந்த ரொம்ப லென்த்தியாக வரணுங்கிறதுக்காகவும் அந்த கிரீசி ஸ்ட்ரக்சர், அந்த பார்க்கறதுக்கே அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்க்க எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்த்தியான முறையில் அதே டேஸ்ட்டோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும். ரொம்ப நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்டில் செய்யும் போது எடுத்துக்கலாம். என்னெல்லாம் நம்மளால் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ண முடியுதோ வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ப்ரோட்டீனுக்காக முக்கியமாக சோயா, டோஃபு, பன்னீர், சிக்கன், இல்லைனா சீ ஃபுட்டு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அதில் இன்க்ரீடியன்ஸாக போட்டு நம்ம செய்யும் போது அந்த ஃப்ரைட் ரைஸும் ஹெல்த்தியான ஒரு டயட்டாகவே மாற ஆரம்பிக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் செய்யும்போது எப்போதுமே ஒரு தடவை குக் பண்ணாலும் திரும்பி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆயிலும் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கும். சாஸுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் பார்த்து அளவாக 10 கிராம் யூஸ் பண்ணலாமா 5 கிராம் யூஸ் பண்ணாமல் பார்த்து தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸசிவாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எப்பயாவது தான் நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் வரும், அப்போ தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா கடையில் விற்கிறவங்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் அதே மாதிரி நீங்கள் போய் சாப்பிடணுங்கிற ஒரு அவசியம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கிடையாது. ஸோ ஹெல்த்தியாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரோட்டீனும் கிடைக்கும், ஒரு ரைஸ்க்கான ஒரு கார்போஹைட்ரேட்ஸான விஷயங்களும் கிடைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கு நம்மளுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ், கீரைகள், அந்த நம்ம கட் பண்ணி போகிற அந்த மேலே போடுற அந்த கலரிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கொத்தமல்லியாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜங்க் டயட் சீரீஸில் ஃப்ரைட் ரைஸையும் நம்ம ஒரு ஹெல்த்தியான டயட்டை நம்ம ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு ஜங்க் டயட் சீரீஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் ஜங்க் ஃபுட்டும் டயட்டாக மாற ஆரம்பிக்கும். கடையிலேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. நன்றி.